ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/10/2023 முதல் 5/11/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் 30ஆம் தேதி 30/10/2023 கோல்சார பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்தேலையான புதன் 1/11/2023 அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் 2/11/2023 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கர்க்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி அன்னைக்கே கார்த்திகை விரதம், அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது, அதனால் விரதம், கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்னைக்கு விரதம் இருக்கணும். குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா, எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா, பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது, உடல் நலத்தில் குன்றி இருக்கிறவா, இவாள்லாம் முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பாள். 1ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி, அதாவது தேய்பிறை சதுர்த்தி, ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிறை இதெல்லாம். சதுர்த்தி 4ஆம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை கண்டிப்பாக 9 தரம் வலம் வாங்கும், 9 தோப்புக்கரணம் போடுங்க, கம்பல்சரியாக பண்ணுங்க. அது மினிமம் ஒரு வருஷத்துக்கு 12 வாங்க. ஒரு வருஷத்துக்கு 24 இல்லைனா 25 வரும். அதாவது ஒரு வருஷம் 24 வந்தால் அடுத்த வருஷம் 25 வரும். கண்டிப்பாக 12 வாங்க. எது நினச்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி விரதம், சஷ்டி வருது, அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது. ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்கிறோம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி. அதனால் சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்கிறோம். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு பார்த்தோமே, ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரலும் போகிறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்குது, துலா ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம காலங்கள் இருக்கு. இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம், நல்லது இல்லை. அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும், தடைகள் விலகும். சரி, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. இந்த டைம், டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்குண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு ராசியாக 30/10/2023 முதல் 5/11/2023 வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இவா 3 பேரும் இருக்கா. 5ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது சுக்கிர பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் 1ஆம் தேதி 1/11/2023 அன்னைக்கு சுக்கிர பகவான் கன்னியா ராசிக்கு போகிறதன் மூலியமாக சப்தமாதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது அப்படின்றது சொல்லக்கூடியது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குருவை ராசியின் அதிபதியை பார்க்குறார்.
அது ஒரு பெரிய ஏற்றம். சுக்கிர பகவான் வந்து நீச்சப்பட்டு இருக்கிறதுனால கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக வந்து கேத்து பகவான் வந்து இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு தொல்லைகள் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவாள் மூலியமாக கிடைக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது. அதை தவிர வந்து செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தமத்தில் பார்க்குறதும் பெரிய விசேஷம். சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. குரு மங்கள யோகம் இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா பூமியை சார்ந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் திடீர் பண யோகம் வரும். மருத்துவத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஆளுக்கு எல்லா விதமான ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு போகிறார். அந்த இடத்துல வந்து அதாவது 30ஆம் தேதி கார்த்தால அதாவது மத்தியானம் ஒரு 12:30 மணியிலிருந்து பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். எவ்வளோ நாள் அப்படின்னா அவர் வந்து ஒரு 2 நாள் இருக்கார். கிட்டத்தட்ட 1ஆம் தேதி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது 1ஆம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தாயின் மூலியமாக செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 7:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி அதாவது 4ஆம் தேதி கார்த்தால ஒரு 5 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் தாயின் உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் புணர்ப்பு யோகம் அமையிறதுனால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.